கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை அந்தோணியாருடைய பக்தர்களாக இருக்கக்கூடிய நாம் அவருடைய ஆலயத்திற்கு நாம் வந்திருக்கின்றோம். அந்தோணியார் மீது உங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குதா? யாராருக்கெல்லாம் அந்தோணியார் மேலே நம்பிக்கை இல்லை கை தூக்குங்க. யாராருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குது அந்தோணியார் மேலே? எங்க கை தூக்க கூட நமக்கு அவ்வளோ அவசரமா? நம்பிக்கை இருக்கா இல்லையா? நிச்சயமாக இருக்கு. ஆண்டவர் இயேசு மேலே நம்பிக்கை இருக்கு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்தவர்களே, மனித வாழ்க்கையில் நம்பிக்கை என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. நம்பிக்கை இல்லை அப்படின்னா நம்ம வாழுறது வாழ்க்கையே கிடையாது. இந்த நற்செய்தியில் நம்ம வாசிக்க பார்த்தோம், அவ்வளவு நீளமான ஒரு நற்செய்தி. ஆண்டவர் இயேசுவிடம் யாயீர் என்பவர், அவர் ஒரு தொழுகை கூட தலைவர், அவ்வளவு பணம் வைத்திருப்பவர், தன்னுடைய 12 வயது மிக்க குழந்தைக்கு உடல்நலம் சரியில்லாமல் இருக்கின்றது. எனவே ஆண்டவரிடத்தில் அவர் என்ன சொன்னார்? இயேசுவே, நீங்கள் என்னுடைய பெண்ணை தொட்டால் போதும், அவர் குணமடைவான். ஆண்டவர் இயேசு என்ன பண்ணுறாரு? சரி வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட கிளம்பி போகிறார். போகிற வழியிலே இன்னும் ஒரு புதுமை, ஆண்டவர் இயேசுவையே அறியாமல் நிகழ்ந்த ஒரு புதுமை. 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் இருந்த ஒரு பெண்ணுடைய அந்த நோயானது நீங்குகிறது. நற்செய்தியிலே சொல்கிறார்கள், அவங்கள்ட்ட அவ்வளவு பணம் இருந்து மருத்துவரிடம் சென்று எவ்வளவோ அவர்கள் வைத்தியம் பார்த்தார்கள், ஆனால் எந்த ஒரு பலனும் கிடைக்கவில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசுவை பற்றி அவர்கள் கேள்விப்பட்டு ஆண்டவருடைய வார்த்தையை நம்பியவராக, அவருடைய ஆடையை நான் தொட்டாலே போதும் நான் குணம் பெறுவேன் என்று இந்த உள்ளத்திலே ஒரு நம்பிக்கையோடு ஆண்டவர் இயேசுனுடைய அந்த அவ்வளவு கூட்டத்திலும் அவ்வளவு நெரிச்சலிலும் எவ்வளவு வேதனைகள், 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் ஒரு பெண்மணிக்கு சொல்லன்னா ஒரு துயரங்கள், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 12 வருஷம் அவ்வளவு கஷ்டப்பட்டு தன்னுடைய உடலை வருத்தி ஒவ்வொரு நாளும் உணவு உட்கொள்கின்ற பொழுதும் சரி, உறங்குவதும் சரி, அவ்வளவு சிரமப்பட்டு கொண்டிருந்த அந்த ஒரு பெண்மணி ஒரு முழு நம்பிக்கையோடு ஆண்டவர் இயேசுவை ஆடையை நான் தொட்டாலே நான் நிச்சயமாக குணமடைவேன். பிரைஸ் தி லார்ட். நாமும் அப்படித்தான், ஆண்டவரை நம்பி வந்தால் நிச்சயமாக எனக்கு வாழ்வு கிடைக்கும். அவர் மட்டுமே எனக்கு தலைவராக, என்னை வழிநடத்தக்கூடியவராக, என்னை தேற்றக்கூடியவராக, ஆறுதல் கூறுவராக இருக்கின்றார். அந்த நம்பிக்கை நம்முடைய இருக்க வேண்டும். எனவே அவருடைய ஆடையை தொட்ட பிறப்பாடு அந்த பெண்மணி குணமடைகின்றார். ஆண்டவர் அந்த பெண்ணை பார்த்து என்ன சொல்கின்றார்? உன்னுடைய நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்று. அதனைத் தொடர்ந்து அவர் வருகின்ற பொழுது அந்த தொழுகை கூட தலைவனுடைய பணியாளர் ஒருவர் போதகரை, ஏன் இன்னும் நீங்கள் தொந்தரவு செய்கிறீங்க? உன்னுடைய பொண்ணு இறந்துட்டாப்பா, அவர் தொந்தரவு செய்யாதீங்க அப்படின்னு அவர் சொன்ன உடனே இயேசு அதை காதலை வாங்குறார். அந்த தலைவர் கூட அவர்கிட்ட சொல்லலை, அவங்க சொல்கிறத அவர் காதலை வாங்கிட்டு அவங்க அப்பாவை பார்த்து அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை நம் அனைவருக்கும் ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு வாக்குறுதி. அதை நீங்கள் மனதில் வைக்க வேண்டும். அவங்க தந்தையை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர். பிரைஸ் தி லார்ட். என்ன சொன்னார்? எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர். சத்தமாக சொல்லுங்க, ஆண்டவர் இயேசுவை பார்த்து சொல்லுங்க, அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர். வெரி குட்.
அந்த வார்த்தையை தான் அந்த தந்தைக்கு கூறுகின்றார். அதே வார்த்தையை தான் நாம் அனைவருக்கும் ஆண்டவர் கூறுகின்றார். உடைய வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு துன்பங்களை அடைந்தாலும் சரி, அவ்வளவு கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை, அமைதி இல்லை, சமாதானம் இல்லை, நான் எது தொடங்கினாலும் எனக்கு சரியாக நடக்க மாட்டுது, குழந்தை எனக்கு கிடைக்கவில்லை, நான் ஆண்டவரிடத்தில் மண்டிக்கிட்டு நான் வேண்டுறேன். அன்பார்ந்தவளே, அஞ்சாதீர்கள், நம்பிக்கையை மட்டும் விடாதீர்கள். நிச்சயமாக உங்களுக்கு என்று கொடுக்கப்படுகின்ற அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்படும். கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும், ஆனால் நிச்சயமாக அது உங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆசீர்வாதம், உங்களுக்கென்று இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் உங்களுக்கு மட்டுமே ஆண்டவரால் கொடுக்கப்படும். நான் வாழ்கின்ற காலத்தில் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் சரி, ஆண்டவர் மீது நாம் முழுமையாக நம்பிக்கை வைக்கின்ற பொழுது நம்முடைய அந்த இறுதி நாம் அந்த வேதனையிலிருந்து மகிழ்ச்சி அடைவோம். அதுவரைக்கும் நான் ஆண்டவரிடத்திலே நான் ஆண்டவரை நம்புகின்றேன். என்னை படைத்த தேவன் என்னோடு இருக்கின்ற பொழுது எனக்கு எந்த ஒரு குறைவும் இல்லை. எனவே ஆண்டவரை கூறுகின்றார், நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று அந்த பெண்மணி பார்க்கின்றார். அந்த பெண்மணியை தொட்டு குணப்படுத்துகின்றார். அந்த பெண்மணிக்கு 12 வயது. இந்த இரத்தப்போக்கினால் அவதிப்பட்ட அந்த பெண்ணு எத்தனை வருஷமாக அவங்க இந்த இரத்தப்போக்கினால் அவதிப்பட்டாங்க? 12. இந்த சிறுமிக்கு எத்தனை வயது? 12 வருஷம். அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு துன்பம், உடல் அவ்வளவு வேதனை. இந்த சிறுமிக்கு 12 வயது தான். அந்த யூத சமுதாயத்திலே இந்த 12 வயது மிக்க ஒரு பெண்மணி அப்படின்னா திருமணம் செய்யக்கூடிய ஒரு பெண். அந்த பெண்ணு இருந்துட்டாங்க, திருமணம் ஆகாமலே இருந்துட்டாங்க. அந்த குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி போய்விட்டது. அந்த பெண்மணி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இறந்து விட்டார்கள். இந்த சமுதாயத்திலே அந்த குடும்பத்தை பற்றி ஏளனமாக பேசுவார்கள் என்று ஆண்டவர் அவர் மீது பரிவு கொள்கின்றார். பரிவு கொண்டு அந்த பெண்மணிக்கு அவர் மீண்டும் மறுபிறப்பு அளிக்கின்றார். இந்த இரத்தப்போக்கினால் இருந்த பெண்ணுக்கு மறுவாழ்வு கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களை, நமக்கும் ஆண்டவர் மறுபிறப்பையும் மறுவாழ்வையும் நமக்கு கொடுப்பார். இந்த மண்ணுலகில் நாம் வேதனைப்படுகின்ற உடல் நோய், மனநோய் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து நமக்கு மறுவாழ்வு அவர் கொடுப்பார். அந்த பெண்மணிக்கு எப்படி மறுபிறப்பு கொடுத்தாரோ இரண்டாம் வருகின்ற பொழுது, இரண்டாம் வருகையிலே ஆண்டவர் நமக்கு மீண்டும் மறுபிறப்பு கொடுப்பார். அதைத்தான் நற்செய்தியானது நமக்கு உணர்த்துகின்றது. நம்ம யார் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும்? ஆண்டவர் மீது நாம் முழுமையான ஒரு நம்பிக்கையை வைத்தவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் சில நேரங்களில் நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்பதை விட பிறர் மீது அதிகமாக நம்பிக்கை வைக்கின்றோம். யார் மீது நம்ம நம்பிக்கை வைக்கின்றோம் என்று பார்க்கின்ற பொழுது, ஒரு காட்டில் ஒரு சிங்கம், ஒரு நரி ரெண்டும் பேசிக்குது. சிங்கத்துக்கு அதிகமாக பசி எடுத்தது. நரியை சாப்பிடலான்னு போகுது. ஆனால் நரி சொல்லுது, என்னை சாப்பிடாத, உனக்கு நான் வேறு ஏதாவது கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லுது. உடனே நரி என்ன பண்ணுது, நேராக கழுதைக்கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி அரசர் உன்னை ராஜாவா ஆக்க போகிறாரு, எனவே உன்னை கூட்டிக்கிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட சொன்ன உடனே கழுதை ஒரே மகிழ்ச்சி, இந்த காட்டுக்கே நான் ராஜா ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வருது. இந்த பசியினால் படுத்திருந்த அந்த சிங்கம் அந்த கழுதையை கொல்றதுக்காக போகுது. போகும்பொழுது அதுக்கிட்ட இருந்து காதை மட்டுமே அதால் கடிக்க முடியுது. அது தப்பிச்சு ஓடிடுச்சு. உடனே இந்த கழுதை சொல்லுது நரிக்கிட்ட, என்னை ராஜாவை ஆக்குற அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ என்னை கொல்ல பார்க்குறியே அப்படின்னு சொன்ன உடனே அந்த நரி சொன்னிச்சு, அட முட்டாள், அவர் உன்னை கொல்லலடா, இந்த கிரீடம் வைக்கணும்ல உன் தலையில், அதனால் அந்த காதை மட்டும் அவர் எடுத்துட்டார், அதனால் நீ திரும்பி வா, அவர் உனக்கு அந்த கிரீடத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொன்ன உடனே திருப்பி அந்த கழுதை அதை நம்பி போகுது. இந்த நேரத்தில் என்ன பண்ணுது, சிங்கம் திரும்பியும் கழுதையை தாக்கிறதுக்காக வருது. இந்த முறை கழுதையுடைய அந்த வாலை மட்டுமே அதால் பிடிக்க முடிஞ்சது. உடனே மீண்டும் கழுதை அந்த நரிகிட்ட சொல்லுது, என்னப்பா இப்போ என் வாழை எடுத்துட்டாரே அப்படின்னு கேட்ட உடனே நரி அதுக்கு சொல்லுது, ஏய் நீ கவலைப்படாதப்பா,
அந்த சிம்மாசன சேரில் நீ உட்காரணுன்னா அவன் வாள் இடிக்கும்ல, அதனால் அந்த வாளை அவர் கட் பண்ணிட்டார். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் நீ என்ன பண்ணுற, திருப்பி என் கூட வா, அரசர் வந்து உனக்கு இந்த பதவியை கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லுது. திருப்பியும் கழுதை நம்பிக்கிட்டு திருப்பியும் போகுது. இந்த முறை சிங்கம் ஒரே பாய்ச்சா பாய்ஞ்சு அந்த கழுதையை கொன்னுடுது. உடனே இந்த நரி என்ன பண்ணுது, அந்த கழுதினுடைய கறியெல்லாம் அழகாக ஸ்லைஸ் போட்டு பீஸ் போட்டு ஒரு பிளேட்டில் வச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது. ராஜா கேட்குறாரு, என்னப்பா கழுதினுடைய கறிகள்லாம் கொண்டு வந்துட்டேன், கழுதினுடைய மூளை எங்கே அப்படின்னு கேட்குறாரு. உடனே அதுக்கு நரி சிரிச்சுட்டே சொல்லுதான், அதுக்குன்னு மூளைன்னு ஒன்று இருந்தால் தானே, நீங்கள் முறை காதை கடிக்கும் போதே அதுக்கு அறிவு இருந்ததுன்னா, அதுக்கு மூளை இருந்ததுன்னா அது திருப்பி வந்திருக்குமா? அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த நரியை போன்று இருக்கிறாங்க. நம்பி ஏமாறுபவர்களாகவும் நாம் இருக்கின்றோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலுமே இருக்கிறது. நாம் நம்பி ஏமாறுவதை தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தொடர்ச்சியாக நாம் செய்து கொண்டே இருக்கின்றோம். ஆனால் யார் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும்? நம்மை படைத்த ஆண்டவர் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். இந்த நரி போன்று இருப்பவர் யார் என்றால் சாத்தான் தான். அழகாக பேசுவான், அவ்வளோ அழகாக பேசுவாப்புல. இன்றைக்கி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுறோம் அப்படின்னா, நீ ஏன் காலை பூசிக்கு போகிற, பொறுமையாக போய்க்கலாம், செவ்வாய்க்கிழமை சாயந்தர பூசிக்கு போய்க்கலாம், திங்கக்கிழமை காலையில் பூசிக்கு போகலாம் பரவாயில்ல, செவ்வாய்க்கிழமை சாயந்தர பூசிக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லுவான். நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா இருக்கே அப்படின்னு யோசிப்போம். ஞாயிற்றுக்கிழமை பூசி அப்படி ஒரு 2-3 நாள் போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஒரு டே நம்ம சண்டே பூசிக்கு போயிடலாம். அதை நம்பி நாம் தான் நம்முடைய வாழ்க்கையை ஏமாற்றிக் கொள்கிறோம். அது எந்த செயலாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு வேலை செய்ய வேண்டும் என்றாலும் சரி, பிறகு பார்த்து கொள்ளலாம், அப்புறமா செஞ்சுக்கலாம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய கையில் இருக்கின்றது. அதை நம்பி அவரிடத்திலே தான் நாம் செல்ல வேண்டுமே தவிர, மற்றவர்கள் சொல்வதையோ நரிகள் போன்று நம்மோடு நம்மை கெடுப்பதற்கு என்றே அந்த சாத்தான் யார் ரூபத்தில் வேணாலும் வருவான். யார் ரூபத்தில் வேணாலும் வந்து நம்முடைய மனதை மாற்றலாம், நம்முடைய நம்பிக்கையை எடுத்து விடலாம். ஆனால் நாம் கவனமாக இருந்து, ஆண்டவர் மட்டுமே எனக்கு வாழ்வு கொடுக்கக்கூடியவர், அவர் மீது மட்டுமே நான் நம்பிக்கையை வைப்பேன் என்று நீங்கள் நம்ப வேண்டும். ஒரு சில பேர் சொல்லுவீங்க, ஃபாதர் நான் ஆண்டவர்கிட்ட அவ்வளவு நம்புகிறேன், நானா கோயிலுக்கு வரலையா, ஜெபமாலை சொல்லலையா, திருவிழாவுக்கு வரி கட்டலையா, சந்தா கட்டலையா, எல்லாம் கட்டுறேன், ஆண்டவர்கிட்ட நான் 24 மணி நேரம் உட்காந்து நான் வேண்டுறேன், நற்கருணை ஆண்டவர்கிட்டலேருந்து நான் உட்காந்து வேண்டுறேன், என் உடல் நோய் போகலை, என்னுடைய மனநோய் போகலை, என் குடும்பத்தில் பிரச்சனை எல்லாம் நம்ம சொல்லுவோம். ஒரு கண்ணு தெரியாத ஒரு ஆளுக்கிட்ட ஒரு ஆள் பேட்டி எடுக்கிறார், உங்களுக்கு கண்ணு தெரியலையே அப்படின்னு, நீங்கள் அதை எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு பேட்டியில் மிக அருமையாக சொல்கிறார். கண்ணு தெரியல, ஸ்டிக்கு வச்சு தான் நடக்கிறாரு. அவர் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, நான் ஒரு நாள் பஸ் ஸ்டாண்டில் நடந்து போயிட்டு இருக்கும்பொழுது நான் ஸ்டிக்கு வச்சு அப்படியே நடந்து போகும்போது ஒரு தட்டு ஒன்று என் ஸ்டிக்கில் பட்டுது. என்ன அப்படின்னு பார்த்தா, பிச்சை எடுக்கிற ஒரு ஆள், கை இல்லை கால் இல்லை, அப்படியே முடமாக அப்படியே யாரோ தூக்கிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க, அந்த காசை கலெக்ட் பண்ணுறாங்க, கொண்டு போயிடுறாங்க. அவர்கிட்ட பேசும்போது அவர் அதை தான் சொன்னார், என்னை கொண்டு வருவாங்க, வைப்பாங்க, பணத்தை போடுவாங்க, அவங்களே எடுத்துகிட்டு போயிடுவாங்க, தண்ணி கொடுக்க கூட எனக்கு யாரும் எடுத்து கொடுக்க மாட்டாங்க, கை இல்லை கால் இல்லை, அப்படியே நான் முடமாக கிடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்காரர் சொன்னார். அந்த ஒரு நிகழ்வை இந்த பேட்டி எடுக்கிட்ட சொல்கிறார். என்ன சொன்னார்னா, ஆண்டவர் என்னை அவரை விட உயர்த்திருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் என்னை அவரை விட உயர்த்திருக்கின்றார். எனக்கு கண் மட்டும்தான் தெரியவில்லை, நான் நடக்கிறேன், நான் தண்ணி குடிக்கிறேன், என்னால் எங்கே போனேன் நான் போவேன், ஆனால் நான் ஆண்டவரை சபிக்க மாட்டேன். என் கண்ணை தான் ஆண்டவர் எடுத்து விட்டார். இல்லை, எனக்கென்று எனக்கு என்ன தேவை, இந்த உலகிலே நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புவதை நான் செய்து கொண்டிருக்கின்றேன்.
எனவே எனக்கு கண் பார்வை இல்லை என்று நான் ஒரு நாளும் வருந்தியதில்லை என்று அவர் கூறினார். அன்பார்ந்தவர்களே, அதே ஒரு வார்த்தை தான் உங்களுக்கு ஏதாவது உடல் நோய் மனநோய் எதுவாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக உங்களுக்கென்று ஆசீர்வாதத்தை நிறைவாக அவர் கொடுப்பார். இந்த நம்பிக்கையை மட்டும் நீங்கள் இழந்து விடாதீர்கள். நமக்கு வரும் துன்பத்தை விட மற்றவர்களுக்கு இருக்கின்ற துன்பத்தை நாம் பார்க்கின்ற பொழுது இதெல்லாம் அவ்வளவு துன்பம் இல்லை என்று நாம் ஒரு சில நேரங்களிலே எண்ணக்கூடும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். உன் நம்பிக்கையை மட்டும் இழந்துடாதுப்பா, அதை மட்டும் நீ கெட்டியாக பிடிச்சிக்கோ. எந்த சூழ்நிலையிலும் நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை பார்த்துக்கிறேன். நீ செய்ய வேண்டியது என்னுடைய மகனாக என்னுடைய மகளாக ஒரே குடும்பமாக என் மீது நம்பிக்கை வைக்கின்ற பொழுது அனைத்து விதமான ஆசீர்வாதங்களும் கொடுப்பேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார். ஆண்டவரே, நாம் நம்பிக்கையுள்ள மக்களாக இருக்கின்றோமா? ஆண்டவர் மீது எந்த சூழ்நிலையிலும் நாம் அடிமட்ட நிலையிலே நாம் இருந்தாலும் ஆண்டவரனை பார்த்து கொள்வார் என்ற நாம் நம்பிக்கையோடு இருக்கின்றோமா? சிந்தித்து பாருங்கள். அப்படி நாம் நம்பிக்கை அற்றவர்களாக இருக்கின்றோம் என்றால் ஆண்டவர் மீது முழுமையாக ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே முழுமையாக நாங்கள் உம்மை நம்புகின்றோம், எங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் மிகுதியாக்கும் என்று ஆண்டவரிடத்திலே நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் முழுமையாக ஒப்பு கொடுத்து தொடர்ந்து திருப்பலியிலே நாம் அன்றாடுவோம்.